சோசர ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிந்தியை குறித்து பார்த்துக்கிட்டு வருகிறோம். இன்றைக்கி ஆதியாகமம் 13 10வது வசனம். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். இப்போது 2 பேரும் ஒன்று போல போகிறாங்க. பார்த்தா லோத்துவுக்கு நல்ல செல்வ செழிப்பான நீர்வளம் பொருந்தின, பார்க்கவே ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற ஒரு லைஃபு, அங்கே ஒரு செட்டில்மெண்ட் கிடச்சிருச்சு. ஆபிரகாம், நீ அவனோடைய மூத்தவன் இல்லையா? கர்த்தர் உன்னை தானே அழைச்சிட்டு வந்தார். அப்போ லோத்துக்கே இப்படி கிடச்சிருக்குன்னா அப்போ ஆபிரகாமுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கும். நீ சொல்லு ஆபிரகாம், உனக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னு ஆபிரகாம் என்ன சொல்வார்? தான் இன்னும் சுதந்திரிக்காத, இன்னும் புறஜாதியான அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு இடத்த ஆபிரகாம் காட்டி, இந்த தேசத்தை கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரு, மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இந்த இடத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, வெளியே இருந்து பார்க்கும்போது ஒருவேளை ஆபிரகாம் ஞானம் இல்லாதவரோ, லோத்து கொஞ்சம் ஸ்மார்ட் பர்சனோ அப்படின்னு தெரியும் இல்லையா? ஒருவேளை நாம் நம்ம 2 பேராக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். ஒருத்தர் நல்ல ஹைலி செட்டில்டான ஒரு பிளேஸில் இருக்கிறாங்க, நாம் அந்த அளவுக்கு இல்லைங்கும்போது நம்ம போன பாதை தவறோ, நம்ம எடுத்த டெசிஷன் தப்போ, நம்ம செய்கிற காரியம் சரியா தவறா அப்படின்ட்டு நம்ம மைண்டுக்குள்ளே 1000 கேள்வி எழும்போம். ஒருவேளை நம்ம அவங்கள போல தானே நாமளும் இருக்கோம், அவங்களுக்கு முந்தையே நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, அப்போ நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம இதை செய்யலாமா? அந்த பொசிஷன், அதாவது இப்போ நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும், அதை விட்டுருவோம். அந்த பொசிஷனை விட நான் முந்தி காட்டணும், அதை விட அதிகமான ஒரு படியில் நான் போயிடணும் அப்படின்ட்டு ஒரு தாட்டு நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது இப்படிப்பட்ட ஆளுகைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பொதுவாக மனுஷனுடைய இயல்பில் நமக்கு என்ன செய்யும், லோத்துவை விட ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனுக்கு நான் காட்டணும் அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு ஆபிரகாமும் நினைக்கக்கூடியது போல தான் நம்ம இப்போ வாழ்கிறோம். ஆனால் லோத்துவோடைய வாழ்க்கையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் ஒன்றா? லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரே காலிங்கா? லோத்துவை நடத்துகிறவரும் ஆபிரகாமை நடத்துவரும் ஒரே ஆளா? இல்லை. ஆபிரகாமை நடத்துகிறவர் கர்த்தர், ஆபிரகாமை அழைத்தவர் கர்த்தர். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்து ஒரு பெரிய விஷனையே தேவன் ஆபிரகாமுக்காக வைத்திருந்தார். எப்போதுமே நம்ம லைஃப்பை கரண்ட் சிச்சுவேஷனில் மற்றவங்களோட வைத்து கம்பேர் பண்ணி நம்மளை நொந்துக்கக்கூடாது. ஆபிரகாம் அப்படி செய்யவே இல்லை பாருங்களேன். அவர் தைரியமாக, நீ லோத்து போடியா போ, நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போய்க்கிறேன்ப்பா அப்படின்னு அவர் தைரியமாக தான் இருந்தார். ஆனால் பொதுவாக நமக்கு அந்த தைரியம் இருக்குமான்னா அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் நம்ம பண்ணுற காரியத்தை குறித்ததான நம்பிக்கையற்றவர்களாக நம்ம நிறைய நேரம் காணப்படுவோம். நான் ரீசெண்டாக கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் வீடியோஸில் ஒருத்தருடைய வேர்ஸை நான் கேட்டேன். நம்ம பண்ணுற காரியம் பெருசோ சிறுசோ, அது நமக்கு நிறைய பணத்தை கொடுக்குதோ இல்லையோ, அது நிறைய புகழை கொடுக்குதோ இல்லையோ, நம்ம பண்ணுற காரியம் நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுற காரியம் சரியான காரியம் அப்படின்னா, சின்னதோ பெருசோ அதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். எதற்காகவும் யாருக்காகவும் அதை நிறுத்தவே கூடாது. நாம் அதை குறைவாக நினைக்கக்கூடாது. நீங்கள் நெகேமியாவை பார்த்தீங்கன்னா, நெகேமியாவுக்கு அலங்கம் கெட்டுறது வார்த்தை கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது, அலங்கம் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக அது ஒரு காம்பவுண்ட் ஷவர் கட்டுற வேலையை தான் யார் பார்த்தான்னா நெகேமியா பார்த்தார். அப்போது சன்பல்லாத்தும் தொபியாவும் கூப்பிடுறாங்க, நெகேமியாவை கூப்பிட்டு விட்றாங்க. அவங்களோட இன்டென்ஷன் வேறு, நெகேமியாவை எப்படியாவது இந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கணும்னா. நெகேமியா சொல்கிறது, நான் பெரிய வேலை செய்கிறேன் அப்படிங்கிறார். என்ன இப்போ இருக்கிற யாராவது நம்ம அப்படி கூப்பிட்டுருந்தா என்ன சொல்லியிருப்போம், என்னப்பா நீ காம்பவுண்ட் சுவர் தானே கட்டுற, என்னமோ பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்குற மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் நெகேமியாவுக்கு அது கலெக்டர் உத்தியோகத்தை விட பெரிய உத்தியோகம் தான். என்ன நம்பி, யாரையும் நம்பி கர்த்தர் அலங்கத்தை கட்ட விடல, ஆனால் என்ன நம்பி கர்த்தர் அலங்கத்தை கட்ட வைத்திருக்கிறார். சாலமோன் கட்டியதே போல் தேவாலயத்தை கட்டலை. நான் ஒருவேளை மற்றவங்க கண்ணுக்கு பெருசாக தெரிகிற காரியத்தை நான் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நான் பண்ணுற காரியம் எனக்கு பெருசு, நான் என்ன கர்த்தர் என்னை நடத்துகிற பாதை எனக்கு பெருசு அப்படின்ட்டு கமிட்மெண்ட்டோடு இருந்தார். அதனால் நீங்கள் எதை பண்ணுறீங்களோ உங்கள் மனசுக்கு அது சரின்னு படுது, கர்த்தர்கிட்ட கேட்டு தான் பண்ணுறேன், நான் அது சின்ன வேலையாக இருந்தாலும் நான் சரியான பாதையில் தான் போகிறேன், அது மற்றவங்க பார்க்குற அளவுக்கு பெரிய வெற்றியோ பெரிய புகழையோ பெரிய பணத்தையோ கொடுக்கல, ஆனால் எனக்கு தேவன் நியமித்த பாதையில் தான் போகிறேன்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா, சுற்றி இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க,
பேர் புகழை பார்க்காதீங்க, பணத்தை பார்க்காதீங்க, வேறு எதையும் பார்க்காம உங்கள் பாதையில் முன்னேறிக்கிட்டே போங்க. உண்மையும் முத்துவம் உள்ள ஊழியக்காரனை தேவன் உயர்த்துவார். காட் பிளஸ் யூ.